தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்தில் இருந்தவங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலவேளையில் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியம் இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நாகூம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்த இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நல்லவர். அவரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் இக்கட்டுக்குள் அகப்பட விடவே மாட்டார். இக்கட்டு வந்தாலும் அதை நன்மையாக மாற்றி தருவார். அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஆண்டவரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் இந்த காலவேளையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையினோட இருக்கிறீங்க, ஆண்டவர்களை கைவிட மாட்டார். உங்கள் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே வைங்க. துவக்கம் ஒரு வேளை உங்களுக்கு பயமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, அதனுடைய முடிவு உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். காரணம் என்ன தெரியுமா? நாகூம் 1:7 சொல்லுகிறது, அவர் நல்லவர், எப்பொழுதுமே நன்மைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறவர். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும் தெய்வமே. எல்லா இக்கட்டுக்களுக்கும் இவர்களை நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருடைய மனதிற்கும் அளவில்லாமல் இவங்க மேலே இறங்கி வரட்டும். இவங்க துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். நன்மையினால் இவர்களை முடிசூட்டும். உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்தி ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாளில் இவர்கள் வாழ்க்கையில் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.